பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு, ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி இந்த நாட்கள் ஜெப நாட்கள், தி சீசன் ஆஃப் பிரேயர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களாக 2 நாட்களாக 2 எபிசோடு நாம் முடித்திருக்கிறோம். எப்படி இந்த லெந்து நாட்களுடைய சரித்திரம் இருந்தது என்று சொல்லியும், இந்த லெந்து நாட்களை எப்படி நாம் ஆசீர்வாதமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை நான் மங்காப் சபையில் பேசினது யூடியூபில் உண்டு. ஆர்வம் உள்ளவர்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாட்கள் உபவாச நாட்களாக பல இடங்களிலே வேதம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உபவாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டு திருச்சபை நெருக்கப்படுகிற நேரமெல்லாம் உபவாசத்திற்காக அழைக்கப்பட்டது. தேவ கோபாக்கினை வெளிப்படும் நேரமெல்லாம் உபவாசத்திற்காக அழைக்கப்பட்டது. வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு நேராக கவனத்தை திருப்பலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆர்ப்பரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உபவாசம் என்கிற சொல் இதில் தமிழ் பாஷையிலே மூல பாஷையில் இருந்ததாக தெரியவில்லை. இது வடமொழி சொல் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பு அது நோன்பு என்று சொல்லுகிறார்கள். அதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது. நோன்பு என்று சொல்வார்கள், ஆனால் அதில் மாமிசத்தை மாத்திரம் தவிர்த்து விட்டு, நான்வெஜ்ஜை தவிர்த்து விட்டு, தே ஆர் வெஜிடேரியன், தே ஆர் டெல்லிங், அது நோன்பு என்று சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க வேதாகமும் உண்ணா நோன்பு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சாப்பிடாத ஒரு நோன்பு என்கிறதை பயன்படுத்துகிறார்கள். ஸோ உண்ணா நோன்பு என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல காரியங்களை பயன்படுத்தினாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். திஸ் ஷுட் பி த ஹோலி ஃபாஸ்டிங். இந்த நாள் ஒரு பரிசுத்த உபவாச நாளாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் கூப்பிடுகிறார். ஏராளமானோர் உபவாசத்தை நோன்பு இருக்கிறார்கள், ஆனால் அதை பரிசுத்தமாய் செய்கிறார்களா என்பதுதான் அங்கே கேள்வியாக இருக்கிறது. நோன்பை காரணம் காட்டி, உபவாசத்தை காரணம் காட்டி வேலை செய்யாமல் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். தங்களுடைய வேலையில் இளைப்பாறுதல் தேடுகிறவர்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் பரிசுத்தமாக இந்த நாட்களை ஆசரிக்கிறோமா? அடுத்து விசேஷித்த ஆசரிப்பு. இட்ஸ் ஸ்பெஷல் sacred gathering. விசேஷித்த God is not interested in any traditional activities. நடைமுறைகளுக்காகவும் இல்லை என்றால் பாரம்பரியத்திற்காகவும் செய்கின்ற காரியங்களை தேவன் யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே இல்லை. பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த நாட்களை ஆசரிக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த நாட்கள் பாரம்பரிய நாட்களாக இல்லாமல் விசேஷித்த ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கூடுகைகளாக இருக்க வேண்டும். அதனால்தான் விசேஷித்த ஜெபங்கள் ஆங்காங்கே ஏறெடுக்கப்படுகின்றன. அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு இன்னும் பிரியமான பாத்திரமாய், அவரை கிட்டி சேருகிற பாத்திரமாய் மாற்றிக்கொள்வதற்கு இந்த நாட்கள் பயன்படுமையானால் அதுவே தகுந்ததாக இருக்கும். அதனால் விசேஷித்தமாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளும்படியாக அங்கே ஒரு பரிசுத்த உபவாசம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அடுத்தது யார் யார் என்று சொல்லுகிறார்கள்? வாசிப்போம். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும், especially for the elders.
இந்த லிஸ்ட் முதல்ல வர்றது த எல்டர்ஸ், சர்ச் எல்டர்ஸ், தேசத்தின் மூப்பர்கள் என்று அன்றைக்கு பயன்படுத்தினால் இன்றைக்கு த எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச். ஹம்பிள் யுவர் செல்ஃப், ஃபாஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், உங்களுக்காக உங்களை தாழ்த்தி உபவாசத்தில் முதலாவது வழிகாட்ட வேண்டியவர்கள் மூப்பர்கள். என்னுடைய பிள்ளை வந்து சொன்னால், எங்கள் ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் தட் இஸ் குட். எங்கேருந்து படிச்சுக்கிட்டாங்க? அவங்க ஃபேமிலியிலேருந்து படிச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா சொல்லிவிட்டாங்க, இது லண்டன் டேஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க. த சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபாலோயிங் தட், சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபாலோயிங் தட். நம்ம கடத்தி விடலைன்னா யாரும் கடத்த முடியாது, நம்ம கடத்தி விடலைன்னா யாரும் கடத்த முடியாது. நாமே நம்முடைய காரியங்களையும் நம்முடைய இன்பங்களையும் கொஞ்ச நாட்கள் ஒதுக்கி வைத்து கர்த்தரிடத்திலே கவனமாக இருக்கின்ற நாட்கள், அவரை நோக்கி பார்க்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்க, அன்னைக்கு சொன்னது எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், தேசத்தில் ஒருத்தரையும் விட்டுறாதாங்க, ஒருத்தரையும் என்ன செஞ்சுறாங்க, தேசத்தின் எல்லா குடிகளையும், லீடர்ஸ் கால் எவ்ரி ஒன், எல்லாரையும் கூடி வர சொல்லி, எல்லாரையும் கூடி வர சொல்லி, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே come to your church. நீங்கள் அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் அங்கே கூட்டம், சர்ச்சுக்கு ஆளகாணும், சர்ச்சுக்கு ஆளகாணும். come to your church, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே. நானும் பார்க்குறேன், இப்போ எல்லா சர்ச்சிலையும் ஜெபம் நடக்கு. ஆனால் எல்லாரும் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் ப்ரீச்சர்ஸ். வெளியிலேருந்து யாராவது வந்து பிரசங்கம் பண்ணிட மாட்டாங்களா? வெளியிலேருந்து யாராவது வந்து ப்ரீச் டு யுவர் சர்ச், ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எங்கே இருக்கணுமா கான்சன்ட்ரேஷன்? கர்த்தர் மேலே இருக்கணும். யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. எல்லாரும் தேசத்தின் குடிகள் எல்லாம் கூடி வரணும், மூப்பர்கள் கூடி வரணும், தேவனுடைய ஆலயத்தில் கூடி வரணும். சென்டராக யார் இருக்கணும்? தேவாதி தேவன் இருக்க வேண்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தாரே, பரிசுத்தாரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தாரே, பரிசுத்தாரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே, பரிசுத்தரே. உபவாச நாட்கள் கர்த்தரை நோக்கி இருக்கின்ற நாட்கள், கர்த்தரை மையமாக கொண்டிருக்கின்ற நாட்கள். ஆண்டவரே, இன்னும் உம்மை அறிய வேண்டுமே, இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டுமே என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. நான் சென்ற வாரத்தில் சொன்னேன், மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. யாக்கோபு தேவனிடத்தில் தனித்திருந்தான், தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னான். எப்படிப்பட்ட அனுபவங்கள்,
இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அன்றைக்கு அது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இந்த உபவாச ஆசரிப்பை அன்றைக்கு யோவேல் சொன்ன பொழுது இஸ்ரவேலின் நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமை, மிக கடினமான பஞ்சத்தை எதிர்கொள்ளுகிறார்கள். வாசிக்கலாம் 4வது வசனம், யோவேல் 1:4. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. மோசுக்கொட்டை பூச்சி. எப்படி தேசத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அரித்து போட்டு ஒரு மரத்திற்கு ஒன்றும் இல்லாதபடி அத்தனை பாதிப்புகளும் வந்தது போல அந்த தேசம் முழுவதுமாக அரித்து போட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. The caterpillar and the worms has eaten everything. முழுவதுமாக எல்லாவற்றையும் இழந்து விட்ட ஒரு நிலைமை. 5வது வசனம், வெறியரே விழித்து அழுங்கள். என்னன்னா குடிகாரர்களே, அதான் அர்த்தம் தான். யூ ட்ரங்கார்ட்ஸ். ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் குடித்து வெறித்து கிடக்கிறவர்கள். வாட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த கண்ட்ரி. இன்னைக்கு திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. என்னென்னா, டாஸ்மார்க்கில் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தார், குடிச்சிட்டு காரில் ஏறினார், ஏறிட்டு காரை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கடையாக இடிக்கிறாரு, ஒவ்வொரு கடையாக மாறி மாறி இடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரை பெரிய கட்டையை போட்டு வண்டியை உடைச்சி அவரை வெளியில் எடுத்து அந்த பாதிப்பை நிறுத்த முன்னாடி அந்த பப்ளிக் பட்ட பாடு. தட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் த கண்ட்ரி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ எப்படி அமைதியாக இருக்கலாம்? நீங்கள் அப்போ மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அந்த நாட்கள். 10வது வசனம், வயல்வெளி பாழாயிற்று, வயல்வெளி பாழாயிற்று. வயல்வெளியில் எந்த கனிகளும் இல்லை. பூமி துக்கம் கொண்டாடுகிறது, துக்கம். அடுத்தது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சரசம் வற்றி போயிற்று, புது திராட்சரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. நத்திங், அப்சல்யூட்லி ட்ரை. பஞ்சம், வியாதி, குடி வெறி, சேதங்கள், இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலையில் தான் யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த கொடிய பஞ்சத்திலிருந்தும் இந்த பேரழிவிலிருந்தும் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். கவனிங்க, why God allow this? நம்முடைய நேசித்த ஜனத்திற்கு, தாம் வாக்குத்தத்தம் பண்ணி பிரித்து கொண்டு வந்த ஜனத்தை இரக்கமுள்ள ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என்று பலர் கேட்கலாம். கோவிட்னு ஒன்று வந்துச்சு, அப்படி தானே? இந்த தேசத்தில் கோவிட்னு ஒன்று வந்துச்சு. அப்போ இருந்த பக்தி விருத்தி இப்போ இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் தேடி பார்க்குறேன். அன்றைக்கு நான் ஜூமில் பேசினாலும் லைவில் பேசினாலும் கேட்குறக்கு ரெடியாக இருப்பாங்க மக்கள், ரெடி. இன்றைக்கி சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டாலும் வர முடிக்குதே. நான் வரலனாலும் எனக்கு மெசேஜ் வரும், ஓ யூ ஆர் டிலே பாஸ்டர், யூ ஆர் டிலே பாஸ்டர்னு வரும். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இப்போ கேட்குறல, எதுக்குன்னு கேட்குறீங்கல்ல, இது இல்லைன்னா ஒன்றை மறுபடியும் தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் அப்பப்போ நெருக்கம். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நெருக்கமான வாசல், குறுகலான பாதை, அது எங்கே போகிற பாதை? ஜீவனுக்கு செல். இது இப்படி தான் இருக்கும். இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் டில் த லாஸ்ட் மூமெண்ட், இறுக்கமான பாதை. ஆனால் எங்கே கொண்டு விட்டுறோம்? ஜீவனுக்கு கொண்டு என்ன செஞ்சிடும்? விட்டுறோம். ஜனம் திரும்பணும், தேவ பிரசன்னத்தை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எத்தனை எத்தனை பெருங்கூட்டங்கள் சபைக்கு வருகிறது. பட் how many of them put God first? தேவனை முதலாவது வைத்தவர்கள் யார்? வெரி லெஸ். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. உபவாசத்தில் தங்களை தாழ்த்தி
கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவதற்கும் ஜனங்களை கூட்டி சேருங்கள். தம்முடைய பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய பிள்ளைகளை சீர்தூக்கி பார்க்க, தாங்களே ஆராய்ந்து பார்க்க தேவன் அன்றைக்கு விசேஷித்த ஆசரிப்பை இஸ்ரவேலிலே கூறினார்கள். யூதர்களுடைய மார்க்கத்தின்படி இந்த உபவாசத்துலலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதனால தான் நான் பரிசேயன் சொன்னேன். லூக்கா 18:12 வாசிப்போம். லூக்கா 18, லூக் சாப்டர் 18 verse 12. எத்தனை தடவை உபவாசிக்கிறாரு? இது அவங்க பின்பற்றி வந்தது. அதனால தான் சொல்கிறான் இது யூதர்கள் பின்பற்றுகிற முறை. வாரத்தில் 2 தரம் கரெக்டாக உபவாசிப்பாங்க. எந்த மாற்றமும் இருக்காது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர்களுடைய உபவாச நாட்கள். அதனால தான் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், வாரத்தில் 2 நாள் கரியாக உபவாசிக்கிறேன். இன்னைக்கு சபையில் நம்ம அப்படிலாம் கட்டாயமாக யாரையும் பண்ண சொல்கிறது கிடையாது. அன்னைக்கு கட்டாயம், யூதர்களுக்கு அது கட்டாயம். இட் இஸ் த கண்டிஷன், இட் இஸ் அ கமாண்ட். 2 நாள் என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இன்று வரைக்கும் அவங்க உபவாசிக்கணும். அவங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. கவனிங்க, நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட் 1 நாளாவது உபவாசம் இருக்க சொல்லுவாங்க. சனிக்கிழமை உபவாசம் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சண்டே சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அது பிரேக் பண்ணப்படும். ஓகே, இப்போ அதையும் காணும். பிகாஸ் த சர்ச் இஸ் கிவிங் ஃப்ரீடம் டு யூ. இன்றைக்கி சபை என்ன செஞ்சுருக்கு? ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு வேலை நேரத்தில் இருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய உபவாச நேரங்கள் ஒத்து வராது. ஆண்டவர் சொன்னார், உபவாசம் தெரிகிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறாரு. இந்த கட்டளைகள் எல்லாம், இந்த நீதிக்கெல்லாம் உட்பட்டு உபவாசம் இருக்கிறதுக்கு இந்த திருச்சபை உங்களுக்கு ஃப்ரீடம் தந்திருக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு. பட் how many of you fasting? அதான் கொஸ்டின். இந்த முழு உபவாசத்தினுடைய நோக்கமே humble yourself in the presence of God. தேவனுக்கு முன்பாக நாமே தாழ்த்தி உட்காருவது. தாவீது சொல்றான் தன்னுடைய வாழ்க்கையில. 70வது சங்கீதத்தை வாசிப்போம். 3 ஆசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. When you say that Jesus is my savior, your heart is overwhelming. கர்த்தர் என் இரட்சகர், அவருடைய வழிகளை நான் தேடுகிறேன் என்கிற பொழுது உன் மனதிற்குள்ளாக அளவில்லாத ஆனந்தம் வருகிறது. He is the person close to God. உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேவனுடைய ஆலயத்திற்கு போவார்கள் என்ற பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். When we say something about God, something about Jesus Christ, இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்புகிறதோ இல்லைன்னா பாரமாக தெரியுதா? ஆதியில் ரட்சிப்பு வந்த பொழுது திருச்சபை மகிழ்ந்தது. அதனால தான் திருச்சபை பாடல்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. சந்தோஷம் பொங்குதே, மகிழ்வோம் மகிழ்வோம். இது எல்லாம் என்னைக்கு இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாரோ அன்னைக்கு சபை பாடின பாடல். வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தெரிந்தே, பாவ பலி அதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே,
திஸ் இஸ் அவர் சாங். சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், நான் தூரம் சென்றாலும் அவர் என்னை மறுபடியும் வாரி அணைத்து கொண்டார். அதெல்லாம் மகிழ்ச்சி, அது உள்ளவோ சந்தோஷம். எத்தனை நாட்கள் தேவனை விட்டு, தேவ வாசனை இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல் தூரம் திரிந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறது. டெல் மீ. ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ், அழுத்தம் அழுத்தம் அழுத்தம், டார்கெட் டார்கெட் டார்கெட். வேர் இஸ் தி ஜாய் ஆஃப் காட்? தேவனுடைய சந்தோஷம் எங்கே? தேவனுடைய மகிழ்ச்சி எங்கே? ஐ டெல் யூ, இந்த சந்தோஷம் என்னைக்கு திருடப்படுதோ அன்னைக்கு எங்கேயோ தப்பா போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்றைக்கு இயேசு என் இரட்சகராக இருக்கிறார் என்கிற சந்தோஷம் முதன்மையாக நிற்கும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்கிற சந்தோஷம் போய் வேறே காரியங்கள் போட்டு அமிழ்த்தி கொண்டு இருக்குமே, ஆனால் யூ ஆர் கோயிங் ராங். யூ ஹாவ் டு ரிப்பெண்ட். நீ தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட திரும்ப வேண்டிய நாட்கள். உம்மை தேடுகிறவர்கள் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதா என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்ன செய்யணும்? எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். till the end of the last, கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு பெரியும் வரைக்கும். தேவனுக்கு எது பிரியம், எது தேவனுக்கு மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவனே என் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தில் கடைசி ஒரு வசனம் சொல்றார் பாருங்க. 5வது வசனத்தை வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். That's all. I am the poor and needy guy. யார் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்ல வரான் தெரியுமா? நான் மேய்ப்பனா இருந்து ஆடுகளுக்கு பின்னாடி சென்ற பொழுது, கரடிகளும் சிங்கங்களும் என் ஆடை பாதிக்க வந்த பொழுது வாய்களை கிழித்து போட்டும் போது இருந்த சந்தோஷம் இப்போ அரியணைக்கு வந்த பிறகு இல்லை ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அதுக்கு பிறகு தான் பச்சை பால் இடத்துல விழுந்தேன். அதனால தான் எனக்கு ஆண்டவர் சிங்காசனம் தந்தாருங்கிறது எனக்கு தெரியல. நானும் சிறுமையும் எளிமையும் மாணவன். கம் டு தட், கம் டு தட். தட் இஸ் த சைன் ஆஃப் ஹம்பிள்னஸ். கோடம்பாக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும், கண்டினியூஸாக பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்வீட் கடை. ஓனருடைய பெர்மிஷன் இல்லாமல் பேர் சொல்லக்கூடாது, அதனால் சொல்லலை. போய்கிட்டே இருக்கோம். க்ரோர்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. வெளியில் ஒரு போர்டு வச்சுருப்பாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவன். அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு எதுக்கு தேவன் இந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க. நமக்கு கொஞ்சம் காசு வந்த உடனே காலர் மேலே போயிடுது. சர்ச்சில் சிலரை பார்க்குறேன், உள்ளே போட்டிருக்க செயின் வெளியில் தெரியணும். அவர்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே செயின் தான். எப்போ ஆண்டவர் தூக்குவார் தெரியாது. எப்போ ஆண்டவர் அதாவது நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே தூக்கம் செயினை கொஞ்சம். உண்மையில சொல்லியிருக்க, சிலருக்கு தூக்கியிருக்காரு. நல்லா கவனிங்க. எதுக்கு எதுக்கு உள்ளே இருக்கட்டுமா, தப்பு கிடையாது. காலரை திறந்து விட்டாதான் தெரியுமா? நல்ல கவனிங்க. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். லட்சக்கணக்கான டன் கணக்கான தங்கங்களை சாலமோனுக்கு கடத்தி கொடுத்த தாவீது சொன்னது, நான் சிறுமையும் எளிமையும். பி that Jesus is. அங்கே தான் இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஒருத்தர் வந்து நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன், ரெட்டுடுத்தினார்கள். அதுக்கு ஒரு சாம்பலை போட்டுக்கொண்டு, அதெல்லாம் தாழ்மைக்கு அடையாளம். அதனால் கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி போனோம், துக்க வீட்டுக்கு போகும்போது துக்க வீட்டுக்கு போகிற மாதிரி போனோம். துக்க வீட்டுக்கு சில்க் ஷேரியும் இருக்கதையும் போட்டுட்டு போனால் என்ன சொல்லுவாங்க? துக்க வீட்டுக்கா வந்திருக்கா? இடையில ஒரு சாட்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இறந்து போன ஊழியக்காரர் சொன்னாராம், நீ நான் இறக்கும்போது பட்டு சாரி தான் கட்டணும் அப்படின்னுட்டு. வேதத்தை தேடி பார்க்குறேன், அவர் சொல்லிக் கொடுத்த
வசனம் என்னென்னா, நாம் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். ஆஹா, அப்புறம் எதுக்கு தச்சனுடைய மகனாக பிறந்தார்? நான் கேட்டேன். ஏரோதின் அரண்மனையிலெல்லாம் பிறந்திருக்கணும், அங்கே தானே தேடி வந்தாங்க. ஞானிகள் தேடி வந்தது எங்கே? ஏரோதின் அரண்மனையில் இருக்காரான்னு தேடி வந்தாங்க. எதுக்கு தச்சனுடைய மகனாக பிறந்தார்? இல்லைங்க, கவனிங்க. அது மாத்திரம் இல்லை, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க என்ன இல்லை? அப்போ நீங்கள் எந்த இயேசுவை பார்க்குறீங்க? எந்த இயேசுவை பார்க்குறீங்க? நீங்கள் இயேசுவை பார்க்கல, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு புதிய ஏற்பாடு ரட்சிப்பு இன்னும் சின்ன செய்யல வரலை. புதிய ஏற்பாடு ரட்சிப்பு இன்னும் வரல. அதனால தான் இன்னும் அங்கே தாவீதின் சிங்காசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தாவீது விழுந்தான், இயேசு கிறிஸ்துவ விழவில்லை, உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, உயர்த்தப்பட்டார். நல்லா கவனிங்க. அதனால் இந்த உபவாசங்கிறது எல்லார்ட்டையும் இருந்துச்சு. ஏன்? யோவானுடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள் சொன்னாங்கல்ல. யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்கிறார்கள். நீங்கள் ஏன் உபவாசிப்பது இல்லை? மார்க் 2:18 வாசிப்போம். மார்க் காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 2:18. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். நல்லா கவனிங்க. அன்னைக்கு அப்போ இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உபவாசம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஏன்? பரிசேயர்களும் உபவாசித்தாங்க. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? உபவாசித்தாங்க. ஆனால் இயேசுவின் சீஷர்கள் உபவாசிக்கல. அதான் கம்ப்ளைண்ட்டே அதான். அப்போ ஆண்டவர் சொன்னார் சில காரியங்களை. நீங்கள் எல்லாம் உபவாசிக்கிறீங்க, கரெக்டு தான். மத்திய 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிப்போம். 16-17 6:16 மேத்யூ 6. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். எப்படி இருக்கக்கூடாது? இதை தான் அங்கே சொல்கிறாரு. பரிசேயர்கள் உபவாசிக்கும் போது இன்றைக்கி உபவாசம்னு தெரிஞ்சிடும். உபவாசம் என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. அதான் தீம் அதான். உபவாசத்தை இவர் உபவாசம் பண்ணுறாருன்னு மனுஷர் பார்க்குற மாதிரி என்ன செய்யக்கூடாது? உபவாசம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? உபவாசத்தை அன்னைக்கு குளிக்காமல் இருக்கக்கூடாது. குளிக்கணும். தலைக்கு என்ன பூசணும்? ப்ரஷ் பண்ணணும். சிலர் உபவாசம்னா பக்கத்துலேயே போக முடியாது. அப்படி தானே இந்த ஊர் மக்கள்? அப்படி தான். நாங்கள் ஃபாஸ்டிங்கா, நான் எச்சி கூட பக்கத்தில் வரேன். அதான் சொன்னார் ஆண்டவர், உன் பக்கத்தில் ஒருத்தனும் வர மாட்டேங்கான். நாங்கள் படுற பாடு கேட்டால் எல்லாரும் பாஸ்டிங்னு சொல்லிடுறான். ஏய், கான்ட்ராக்டில் அப்படி ஒன்றும் எழுதலடா. நல்ல கவனிங்க. எல்லா வேலையும் டபுளாக செய்ய வேண்டியதாக இருக்குது. கேட்டால் அவங்க உபவாசம். அவன் அப்படி இருக்காங்கிறதுனால தான் ஆண்டவர் சொன்னார். இப்படி தான் இருந்திருக்கான். ஆதியிலேருந்து எல்லோரும் என்ன செஞ்சுருக்கான்? அப்படி தான் இருந்திருக்கான். we are fasting. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு லெசன் என்ன? 17 நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல். நல்ல கவனிங்க. மனுஷர்களுக்கு காணப்படாமல். Even I don't like tell anyone that I am fasting. When I decided to fasting, அப்போ தான் வந்து கூடுவாங்க. பிரதர் காஃபி, பிரதர் டீ. I tell the people later you go. I never open my mouth and say I am fasting. Because I see here. இல்லைனா என்னுடைய விடுமுறை நாட்களை நான் தெரிந்து கொள்கிறேன். I choose my holidays, my off days to be fast, to be fresh in the presence of. அப்படின்னா என்ன? தேவ சமூகத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எங்கள் ஊரில் அந்த இந்து சகோதரர்கள் இந்த தை மாதம் முன்னே மார்கழி மாதம் பஜனை பாடுவாங்க. மார்கழி மாதம் பயங்கர குளிர் அடிக்கும். 5 மணிக்கு அவன் போய் பஜனை பாடணும். ஆர்டர் என்ன தெரியுமா? யாரும் குளிக்காமல் வரக்கூடாது. எல்லோரும் குளிச்சுட்டு தான் வரணும். எல்லோரும் ஒயிட் கலர் துண்டோ, சின்னது முடிய ஒயிட் கலர் வேட்டி கட்டியிருக்கணும். அந்த காலத்தில் வேட்டி கிடையாது, ஒயிட் கலர் துண்டு கட்டிட்டு போவான். ஒயிட் கலர். யாரும் சட்டை போடக்கூடாது. ஏன்னா மேலே சந்தனத்தை பூசி விடுவான்.
மேலே சந்தனத்தை பூசி விடுவான், அவன் பஜனை பாடி வருவான், குளிர் வீசும். அவனுக்கு ஒரு அங்கே ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குளிக்கிட்டு தான் எங்கே வரணும், கோயிலுக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். What does that indicate? Come in the presence of God with freshness. ஆண்டவர்கிட்ட உற்சாகமாக வா, உற்சாகமாக வா, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்க தேவ பிரசன்னத்திற்கு. ஜீவனுள்ள தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய பிரசன்னத்தில் என்ன செய்ய வரோம், நம்ம கூடி வரோம். ஆண்டவர் சொன்னார், உன் முகத்தை கழுவு சொன்னாரா சொல்லலையா? நீ உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன செய்யணும்? முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். People should not identify that you are fasting. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? யுவர் இன்னர் மேன், உள்ளார்ந்த மனுஷன். ஏன்னா உன் பிதா ஒருவரே அதை பார்க்க வேண்டும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா is seeing your inner man. அவர் உன்னுடைய எந்த நோக்கத்துக்காக நீ உபவாசிக்கிறாய் என்கிறதை தேவன் பார்க்கிறார். எந்த நோக்கத்தோடு கூட ஜெபத்திலே வந்திருக்காய் என்பதை பிதா பார்க்கிறார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியோம் சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோம் சத்தியமோ ஜீவனுமே, ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, உந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டாரே, ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, உந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டாரே, துன்பம் மூலமாய் எய்திடுவாய் இன்பக் காணாய், துன்பம் மூலமாய் எய்திடுவாய் இன்பக் காணாய், சொந்த ஜீவனையும் உன்னிலிருந்து அன்பில் இழைத்தாரே வல்லமையார், சொந்த ஜீவனையும் உன்னிலிருந்து அன்பில் இழைத்தாரே வல்லமையார், உந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, உந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே,
எங்க இந்த பாடலெல்லாம் இப்போ எங்க? துன்ப பெருக்கினிலே சோர்ந்திடாது, கர்த்தர் அறியாமல் வந்திடாது, கண் விழி போல் காக்கும் தேவன் உன்னை காப்பார். இன்னும் அதில் ஒரு வழி வந்து, சத்துரு உன்னை சூழ்ந்திடுகையில். அதை நம்ம ஆட்கள் காமிக்க மாட்டேங்கிறாங்க. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், நேசரின் இன்ப சத்தம் கேட்குமா? அந்த ஒரு வரியை பாடலாமா? சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் என்னை நெருக்கிடினும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும், வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், ஆனேசரே ஆனேசரே இன்ப சத்தம் கேட்டிடுவே, ஆனேசரே இன்ப சத்தம் கேட்டிடுவே. நண்பராம் இயேசுவை பார்த்துக் கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்துக் கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே. ஒருவர் பார்க்கட்டும், உள்ளார்ந்த இருதயத்தை தேவன் பார்க்கட்டும். நல்ல கவனிங்க, இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வெளிப்புறமாக உபவாசம் இருக்கிறத கடிந்து கொண்டு சொன்னார். நீ எப்படி உபவாசம் இருக்கணும் நீ? இது இங்கே மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம், 58ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும், தலைவணங்கி நாணலை போல் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும், ரெட்டலிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? Oh, you people are following, but somebody has did that. யாரோ ஒருவர் சொன்னதை நீங்கள் அதை வெளிப்புறமாக பார்த்து கொண்டு சாம்பலிலும் ரெட்டெடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், ஆனால் இருதயமோ தூரம் இருக்கிறது. உங்கள் அக்கிரம கட்டுகள் இன்னும் மாறவில்லை, தெய்வத்துவத்தின் சுவாபங்கள் உங்களிடத்தில் காணப்படவில்லை. What you people are fasting? That is the question. இது எனக்கு உகந்த உபவாசம் அல்ல. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது கர்த்தருக்கு உகந்த உபவாசம். எது உகந்த உபவாசம்? 6வது வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. What is the meaning of that? Break the chain of injustice. யாருக்கிட்டையோ ஒரு கிட்ட அக்கிரமா நடக்கிறதா இருந்தோம், ஃப்ரெண்ட்ஷிப் விட மாட்டேங்கி. கட் ஆஃப் தட். அக்கிரமத்தை செய்யறான்னு தெரிஞ்சும், அநியாயம் செய்யறான்னு தெரிஞ்சும் விலகிறதுக்கு இல்லை. God will not hear your fasting. People come and say, complain about the people. I'll say, why don't you leave it? Otherwise don't complain. அப்படிதானே? யாராவது என்ன பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, லீவ் பிரபு பிரகாஷ், கட் ஆஃப் த இன்ஜஸ்டிஸ். ஏன் அதில் கட்டிக்கிட்டு கிடக்கணும்? அந்த ஐக்கியத்தில் எதுக்கு கிடக்கணும்? கட் ஆஃப். அங்கேயே இருந்து எதுக்கு போஞ்சிக்கிட்டு இருக்கணும்? கட் ஆஃப். இஃப் எனிதிங் இன்ஜஸ்டிஸ், அக்கிரமம்னு தெரிஞ்சா விட்டுரு. அதான் சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விட்டுரு. அக்கிரமம் தெரிஞ்சு அங்கே போகாத. அக்கிரமத்தோட பாஸ்டிங்கில் வர முடியாது. அக்கிரமத்தோட எங்கே வரக்கூடாது? பாஸ்டிங் வரக்கூடாது. அடுத்தது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? சிலருக்கு தொழில் தான் தெய்வம். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் யுவர் ஒர்க் பிளேஸ். வேலை 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 வேலை. கர்த்தருக்கு நேரமே கிடையாது. அங்கே சிலது ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வேலையில். எங்கேப்பா
ஆஃபீஸ் ஓகே, ஆஃபீஸ் முடிச்சு இப்போ இங்கே வந்தாச்சு. மறுபடியும் எங்கே போயிருக்கா? ஆஃபீஸில் உள்ளவனு நானும் டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட ஒரு சிஸ்டர் வேலை பார்க்க சொன்னா, அண்ணே எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு, போகிறதும் ஆஃபீஸு, வந்த பிறகும் ஆஃபீஸு, டீ கடையில் உட்காந்தாலும் ஆஃபீஸு, மளிகை கடைக்கு போனாலும் ஆஃபீஸு, எங்கே போனாலும் ஒருத்தன் வந்துடுறான். எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ். நல்ல கவனிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வேலைங்கிற ஒரு நுகத்தடியில் இணைக்கப்பட்டிருக்கோம். எல்லோரும் வேலை செய்கிறோம். அப்படி தான் கொலீக்ஸ் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. எந்த வேலையுமே ஒரு டீம் ஒர்க் பண்ணால் தான் நமக்குன்னு ஒரு ரிலீவர் வருவாங்க. நமக்கு ஸோ வி ஆர் தேர். பட் அது வேலையோடு முடிச்சிரு. வீட்டுக்கு கொண்டு வந்தியன்னா காட் சேஸ் எதுக்கு முக்கியத்துவம்? எதுக்கு முக்கியத்துவம்? அடுத்த வாரம் பேசுகிறேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியம். இப்போ நேரம் முடிஞ்சிடுச்சு. எந்த வாழ்க்கைக்கு சரியாக போகுதுன்னு தெரில. நான் சுற்றி பார்க்குறேன். இது 10 காமிக்குது, இது எது தான் சரியாக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்லா கவனிங்க. விஸ் டைம் டு ஃபினிஷ். அடுத்த வாரம் காமிக்கிறேன். 9 o'clock now. ஓகே, 5 more minutes will finish. கர்த்தருக்கென்று கொடுக்குற நேரத்தை விட அதிகமாக அவன் வேலை நேரத்தில் போய்கிட்டு இருந்தானா, ஓகே 8 hours ப்ளஸ் ஓவர் டைம், தட் யூ ஹாவ் டு டூ. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் தட். 8 hours கொடுக்குறாங்க, வேலை இப்போ அதிகமாக இருக்குது, அதுக்கு மேலே வேலை செஞ்சு அவங்களுக்கு பே பண்ணுறாங்க, தட் யூ ஹாவ் டு டூ. இல்லைனா கம்பெனி டெர்மினேட் பண்ணிடும், இல்லைனா கம்பெனி செஞ்சிடும். ஆனால் அதையும் தாண்டி இங்கே வந்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு அவனை காலை வாரி விடலாமா, இவனை காலையை விட்டுட்டு மேலே போகலாமா? எதுக்கு? 8 மணி நேரம்னா ஃபுல் ஸ்டாப். எனக்கு பெரிய விடுதலை என்ன தெரியுமா? இப்போ ஐ கேன் சுவிட்ச் ஆஃப் மை மொபைல். போன 3 வருஷம் கிடையாது, எப்போ வேணாலும் நினைச்சுவாங்க கூட. இப்போ அப்படி கிடையாது. 8 மணி நேரம் முடிஞ்சா கடா ஸ்லீப். நல்லா கவனிங்க. தேங்க் காட் ஃபார் தட். எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃப் கேட்பா, என்ன கத்தரா மொபைலா அப்படின்பா. எப்போ மொபைல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சிக்கலாகி போவோம். எனக்கு அதுக்கப்புறம் அங்கே ரிப்போர்ட் எழுத வேண்டியது இருக்கும். காட் ஹஸ் ரிலீஸ்ட் அஸ். அடுத்தது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிக்கிறோம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். What is that? Do you think someone is hunger? See, ரீசெண்டாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உபவாசத்துலேருந்து நாட்களில் கூட்டம் நடத்துகிறோம், அதனால் எனக்கு ஒரு நாள் சாப்பாடு மட்டும் ஸ்பான்சர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு எங்கள் சபையார் நான் இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நடந்து முடிஞ்சுது. நான் கேட்டேன், கூட்டம் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கிராமத்தில் வந்திருந்தாங்க. அப்போ நம்ம சாப்பாடுக்கு நம்ம காசு கொடுத்தோம், எப்படி நடந்துன்னு கேட்கணும்ல, அதனால் நான் கேட்டேன். அது பிரதர் இட்லி குறைஞ்சிட்டு அப்படின்னாங்க. எனக்கு கோவம் வந்துட்டு, என்னது நான் தான் எவ்வளோ நாளும் தரேன், இட்லியாக குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த ஊரில் வழக்கம் என்னென்னா, முடிஞ்ச உடனே எல்லோரும் நைட்டு முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கெலாம் போகணும், அதனால் வண்டி இருக்கும். அதனால் இட்லி என்ன செஞ்சுருவாங்கன்னா பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்சல் பண்ணி டக்குன்னு பார்சல் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போது இந்த மாதிரி பார்சல் கொடுக்கும்போது சிலருக்கு பார்சலை வாங்கி வண்டியில் வச்சுட்டு திரும்ப வந்து பார்சல் வாங்கியிருக்காங்க. ஆஹா அப்படின்னு சொல்லி நடத்தினவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் சொன்னார், ஒரு அம்மா இருக்காங்க, முதல்ல வாங்கினாங்க, நான் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியும் நான் கொடுத்துட்டேன், வண்டியில் வச்சுட்டு வந்து ஐயா மறுபடியும் இன்னொன்று தான் கேட்டாங்க அப்படின்னாங்க. சரி நான் கொடுத்துட்டேன். எல்லோரும் வண்டியில் ஏறாச்சும் இந்த அம்மா நிற்கிறாங்க. என்னென்னு கேட்கா, மீதி இருந்தால் இன்னொன்று தான். நைட்டு 10 மணி. இந்த வயசான அம்மா, அவங்க கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டிட்டாங்க. ஒரு பார்சலில் 4 இட்லி இருக்கும், 12 இட்லியாக சாப்பிட போகிறாங்க. நான் கேட்டேன், எங்கள் அம்மா விளக்கம் தந்தாங்க அதுக்கு. அப்படி இல்லையா, இப்போ இதெல்லாம் கிராமம் ஆயிடுச்சு, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளியூருக்கு போயிட்டான் வேலை பார்க்குறதுக்கு. இந்த பாட்டிமாருக்கு இட்லி வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லைடா. இப்போ ஒன்று வாங்கினா இன்றைக்கி நைட்டு சாப்பிட்ருவாங்க, ஒன்று வச்சு நாளைக்கு காலையில் சாப்பிடுவாங்க. மை காட், இப்படிப்பட்டவர்கள் உண்டு என்பது உனக்கு தெரியுமோ? தென் ஐ தாட், அதுக்கு பிறகு கேட்டேன்,
என்ன அப்படின்னு நான் சொன்னேன், குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி கேட்பாங்கன்னு தெரியும், அதனால் 25 தூக்கி தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா. 25 பார்சலை தூக்கி தனியாக வச்சிட்டோம். பட் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. பட் ஐ see the people longing for one more parcel, one more parcel, one more parcel. I will ask you one question. This fasting whom you feed? இந்த உபவாச நாட்களிலே யாரை போஷித்தாய்? அல்ல கவனிங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை. லுக் த பீப்புள், லுக் த மினிஸ்ட்ரி வேர் தேர் இஸ் எ நீட். எந்த இடத்துல ஒரு இட்லிக்காக திருச்சபையின் சரீரம் வாஞ்சிக்கிறது. 80 அடியில் கேக் வெட்டுறாங்க நம்ம மக்கள். 80 அடியில் கேக். இது ஏற்றுக்கொள்கிறதா? இந்த வேதத்தின்படி சொல்லுங்க. பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடு, தேவை உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடு, சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம். வாட் இஸ் தேட்? இறக்கம் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மேலே 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 மேடையில் இருக்கணுங்கிறதுக்காகவே இங்கே உள்ள மக்கள்கிட்ட காணிக்க வாங்கிட்டு கொண்டு செக்கு கொடுத்து மேடையில் உட்கார்ந்துருக்கிறவர்களை அறிவேன் நான். இப்படிப்பட்ட பசிக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை இவர்கள் அறிவார்களோ? கேக் வெட்டுறதுக்கு செக்கு அனுப்புகிற ஆள்காரர்களையும் நான் அறிவேன். வஸ்திரம் கொடுக்கிறவன், உன் மாம்சமானவனுக்கு, லாஸ்ட் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உன் மாம்சமானவனுக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? எத்தனை பேருக்கு இதனோட அர்த்தம் தெரியும்? எனக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். உன் மாம்சமானவன், யுவர் ஓன் ஃப்ளஷ். ஆங்கிலத்தில் வாசிக்கணும், ஹை நாட் தை செல்ஃப் ஃப்ரம் தை ஓன் ஃப்ளஷ். வாட் இஸ் தட்? உங்களுடைய சரீரம் யாரு? ஓன் ஃப்ளஷ் யாரு? உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகள். தே ஆர் ஓன் பீப்புள். அவங்களுக்கு ஒன்றும் ஒழிக்கக்கூடாது. யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் சில்ட்ரன். யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஒய்ஃப். You should be available for your husband. That means what? That's a good fellowship in the family. Without that, if you come to the fasting, அடிப்படி சண்டை வச்சுட்டு பாஸ்டிங் வந்தானா அன்ற சொல்லுவார், முதல்ல ஒப்புரவாகு, முதல்ல ஒப்புரவாகு, ஃபர்ஸ்ட் கோ. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. ஐ வாஸ் மெடிடேட்டிங் த பைபிள் and I'm going through, I didn't get the meaning of that. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்க. What is that? You should be available for your family. மெசேஜ் பைபிள் தான் அதுக்கு கரெக்டாக விளக்கம் கொடுத்துருக்கு. யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருந்து. சிலர் பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கேன், உபவாசம் அப்படின்னா மலைக்கு ஓடி போயிரு அப்படின்ட்டு. ஆஹா, யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் டிவியில், நான் வந்து சீனாய் மலைக்கு போயிருந்தேன், எங்கே இருக்குன்னு தெரில, யாருக்காட்டு இருந்தால் சொல்லுங்கள் எங்கே இருக்குது லேண்ட்மார்க் அப்படின்ட்டு. எருசலேமில் இருக்குதா, சிலர் ஒருத்தர் சவுதி அரேபியாவில் இருக்குங்கிறாங்க. எந்த மலையில் போய் உட்கார்ந்தாரோ அவர் ஆட்கள்கிட்ட, நான் போனேன், அங்கே போனேன், தேவன் இறங்கி வந்துட்டார், மோசைக்கு முச்செடியில் தோணுது போல் எனக்கு தோன்றுவார்னு கதை அடிச்சுட்டு இருக்காரு. யூ ஷுட் பி அவைலபிள் ஃபார் யுவர் ஓன் ஃப்ளஷ். நீங்கள் உங்களுடையவர்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கணும். அதுதான் எனக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசம் இப்படி இருந்துன்னா என்ன நடக்குன்னு சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் இருந்தீங்கன்னா, ஸோ யூ கன்ஸ்ட்ரக்ட் யுவர் செல்ஃப் இன் கோட்லினஸ், தெய்வத்துவத்திற்குள், தெய்வ பண்புகள், ஆவிக்குரிய கனிகளினால் உங்களை அலங்கரித்து, தேவன் சொன்ன உள்ளார்ந்த மனுஷனுடைய மனம் திரும்புதோடு கூட உபவாசத்தில் வரும் பொழுது, 8வது வசனம், அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நல்லா கவனிங்க. then your life will be shining like a morning star. People will see Jesus in your life. விடியற்கால வெளுப்பை போல் your light is start shining, is breaking out. காலையில் சூரியன் வரும் பொழுது எப்படி இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறதோ, அதை போல உன் வாழ்க்கையிலே வெளிச்சம் வீச தோன்றும். மோசேயின் முகம் பிரகாசித்தது.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அறியாத ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் ஒளி பிரகாசிக்க கடவது. That must be your longing. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் என் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. And God will protect you from all diseases. உன் சுகவாழ்வு, உன் சுகவாழ்வு. இதுக்கு தானே ஓடுறோம். ஆண்டவரே, நான் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆண்டவரே. வில் பி அவே ஃப்ரம் த டிசீசஸ். நான் சுகமாக இருக்கணும், வியாதி என்னை முடக்கிடக்கூடாது, என் சுகவாழ்வு போயிடக்கூடாது. எத்தனை பேர் முடங்கி கிடக்கிறார்கள் வந்து பாருங்கள். அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை என்னன்னு. சுகவாழ்வு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது பாடுபடுறவன்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஜஸ்ட் திங்க் தட் ஒன் பீப்புள் இன் யுவர் ஃபேமிலி கெட் சிக். உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா அந்த டோட்டல் ஃபேமிலி வில் பி அஃபெக்டட். வாட் காட் சேஸ், நீ எனக்கு பிரியமான உபவாசத்தில் வந்தீங்கன்னா உன் சுகவாழ்வு துளிர்க்கும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். What is the meaning that the glory of the Lord is your reward. அதான் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் அதான். The glory of the Lord shall be their reward. Children, that we must inherit the glory of the Lord in our life. God will be shine and glorified in all the aspects of our life. In our personal life, in our education, in our fellowship, in our future, in our career, we must glorify the name of the Lord and Savior Jesus Christ. We must see His glory in all your activities. எப்போ அது நடக்குன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது தான். தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது தான். அதான் சொன்னார். ஒரு சின்ன கதை எனக்கு சொல்லி தந்தாங்க, சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு பாட்டி அம்மா பரலோகத்துக்கு வந்தாங்க. ஒரு அப்போஸ்தலன் வந்து வரவேற்றார். பேதுரு வந்து வரவேற்றார். வாங்கம்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அவரை கூப்பிட்டு போனார் பரலோகத்தினுடைய அந்த பாதையில். அவன் பக்கத்தில் ஒரு வீடு ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. பாட்டியம்மா கேட்டாங்க, இது யார் வீடு அப்படின்னு கேட்டாங்க. நான் அவர் சொன்னார், இது உங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்கல்ல அந்த வேலைக்காரன் யோசேப்போட வீடு அப்படின்னாங்க. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு நினச்சாங்க பாட்டியம்மா. உடனே பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்துச்சு, அதை கேட்டாங்க, அது யார் வீடுன்னு கேட்டாங்க. அது உங்கள் பால்காரம்மா வீடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஓஹோ சூப்பராக இருக்குது. அப்போ பக்கத்தில் இன்னும் அடுத்த வீட்டுக்கு போனாங்க. அது யார் அப்படின்னாங்க. அது உங்கள் வீட்டுக்கு தபால் கொண்டு வருவான்ல அவனுடைய வீடு. பாட்டியம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க, எங்கள் வீட்டுக்கு பால் போட்டவங்க, அவங்க வீடெலாம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னா என் வீடு எவ்வளோ அரண்மனை மாதிரி இருக்குங்கிற சந்தோஷத்தோடு பாட்டியம்மா போனாங்களாம். பாட்டியம்மா போனவுடனே பேதருக்கு ஒரு குடிசைட்டை கூப்பிட்டு போய் சொன்னாராம், இதுதான் உங்கள் வீடு அப்படின்னானே. பாட்டியம்மா அப்படி ஆச்சரியமாக பார்த்துச்சான். என்ன, என் கூட எனக்கு கீழே வேலை பார்த்தவங்கெல்லாம் பெரிய பெரிய வீட்டில் இருக்காங்க, என் வீடு குடிசையே இன்னும் முடியாமையே இருக்கு அப்படின்னா. நீங்கள் இவ்வளவு தான் பரலோகத்துக்கு அனுப்பி விட்டீங்க, உங்களோட பொக்கிஷம் பரலோகத்தில் இவ்வளோ தான். ஆண்டவர் என்ன சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நல்ல கவனிங்க, எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? தேவனை பிரியப்படுத்தும்படியாக உன் வாழ்க்கை இருக்கிறதோ? இல்லை என்றால் ஏதோ ட்ரெடிஷ்னலாக இல்லை நாட்களை எல்லாரும் மாதிரி அனுசரித்து கொண்டு இருக்கிறாயோ? தேவ மகிமை உன் பின்னாலே இருக்கிறதோ? Can you tell that I have the glory of God in my life? என் நீதி எனக்கு முன்னாடி போகிற அளவுக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் இருக்கிறாயோ? இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி வெளிப்புறமாக உன்னுடைய உபவாசம் இருக்கிறதோ? இல்லை தேவ சமுத்திரம் எலும்பி நிற்போமா? விடியற் கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை
உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்தவர்களாய், ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கப்பா,